நம் நாட்டிலிருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நாட்டின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்தியர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு தீவு. இன்று அந்த தீவு உலகின் அழகான நாடுகள்ல ஒன்று. அதுவும் அங்கு 60% மேலான மக்கள் இந்திய வேர்களை கொண்டவர்கள். இந்தியா எப்படி இந்த நாட்டை உருவாக்கியது தெரியுமா? ஒரு காலத்துல இந்தியர்களின் கண்ணீர் சொட்டிய இந்த தீவு இன்று இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக மாறியது எப்படி? இது வெறும் நாடா இல்லை சொர்க்க தீவா? நண்பர்களே, இந்த நாட்டுல 13 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மக்கள் தொகையில 50% பேர் இந்துக்களும் 17% பேர் முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. அவர்கள் எங்கிருந்தும் இங்கு வரவே இல்லை. ஒரு காலத்துல அவர்களின் தாத்தா பாட்டி இந்தியாவில் இருந்தவர்கள் தான். இன்று இந்த நாடு இரண்டாவது மினி இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கலாச்சாரத்தை பார்த்தா இவர்கள் இந்தியர்கள் என்பதை உடனடியாக புரிந்து கொள்வீங்க. இந்தியாவில் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நாடு மிகவும் அழகாக இருக்கிறது. இங்குள்ள சாலைகள் சுத்தமாக இருக்கின்றன. இங்க விசாலமான வீடுகள் வேற உள்ளன. எல்லா பக்கங்களிலும் நிழல் நிறைந்த மரங்கள், தெளிவான ஆறுகள் மற்றும் தெளிவான கடல் இந்த நாட்டை இயற்கைக்கு ஏற்ற சொர்க்கமா மாற்றி இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் பெரும்பாலும் இந்தி பேசுறாங்க. அவர்களுக்கு பேஜ்பூரியும் தெரியும். ஈத், தீபாவளி, ஹோலி மற்றும் மகா சிவராத்திரி போன்ற பண்டிகைகள் மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடப்படுகின்றன. இந்த இடத்துல அவர்களுக்கு இடையேயான அன்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறை மிகவும் அமைதியானது. மக்கள் ஒருவரை ஒருவர் நம்புறாங்க. அவர்கள் பிரியாணி அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. நம் நாட்டில் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நாட்டின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த இடத்திற்கு போய் அடைய 5 முதல் 6 மணி நேரம் ஆகும். அதுதான் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படும் மொரீஷியஸ். இது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை, நாட்டின் புவியியல் வரலாறு, நாணயம், விழாக்கள், உணவு மற்றும் சில அற்புதமான விஷயங்கள், அதை தாண்டி சில அழகான இடங்களையும் பார்க்க போறோம். இறைவன் முதல்ல சொர்க்கத்தை படைத்தாரா அல்லது மொரீஷியஸை படைத்தாரா? ஒருவேளை மொரீஷியஸை பார்த்த பின்பு இறைவன் சொர்க்கத்தை பார்த்திருக்க கூடும். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க்கெட் ட்வைன் எழுதிய ஃபாலோயிங் ஈக்வேட்டர் என்ற புத்தகத்துல இந்த வரிகள் இருக்கு. நாட்டின் மொத்த பரப்புல பெரும்பாலான சதவிகிதத்தை கரும்பு காடுகள் கொண்டிருந்தாலும் மொரீஷியஸ்ல பாம்பு போன்றவையோ கொடிய விலங்குகளோ கிடையாது. இந்திய பெருங்கடல்ல இருக்கும் இங்கு சுனாமியால ஒரு பகுதி கூட சேதமடையவே இல்லை. திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் மேற்பட்ட தமிழ் கோயில்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆச்சரியத்துல நம் புருவங்களை உயர்த்த வைக்கின்றன. தண்ணீருக்கு அடியில மீன்களுக்கு நடுவே திருமணம் செய்து கொள்வது, கூட்டம் கூட்டமா வந்து கும்மாளமிடும் டால்பின்கள் என மொரீஷியஸ் சுற்றுலாவை பற்றி நாம் அதிகம் அறிந்திருந்தாலும் இதன் உச்சக்கட்ட மகிழ்ச்சி மொரீஷியஸ் சுற்றுலாவும் நீர் விளையாட்டுகளும் மிகவும் பாதுகாப்பானவை. உலகின் மாசுபடாத சுத்தமான காற்றை கொண்ட நாடுகளின் பட்டியல்ல மொரீஷியஸும் உள்ளது. பல்வேறு கலாச்சாரங்களின் கலவை கொண்ட நாடாக இருந்தாலும் தமிழ் கலாச்சாரத்தின் அசையாத ஆணிவர்களை இங்கு காண முடியும். தமிழர்களின் எண்ணிக்கை கணிசமாக காணப்பட்டாலும் தமிழ் பேசுபவர்கள் மிகவும் குறைவு. அதே போல இங்கு நிரந்தரமாக குடியேற விரும்புபவர்களை இருகரம் குவி வரவேற்கிறது இந்த நாடு. இதற்காக பல்வேறு திட்டங்கள் உள்ளன. அதன் மூலம் இந்த நாட்டில் வீடு ஒன்றுல முதலீடு செய்தா போதும். அதன் அடிப்படையில் அரசு நிரந்தர குடியுரிமை வழங்குது. மொரீஷியஸ் என்பது ஆப்பிரிக்க கண்டத்திற்கு அருகில இந்திய பெருங்கடல் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாடு. உலக புகழ்பெற்ற நீலப்பென்னி ஸ்டாம்ப் இது இங்கு தயாரிக்கப்படுகிறது என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும். இது தெற்கு அரைக்கோளத்தின் முதல் தபால் பில் ஆகும். இன்று இது மிகவும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது. அமினா குரி பக்கிம் போன்ற ஒரு விஞ்ஞானி நாட்டின் பெண் ஜனாதிபதியான போது இந்த நாடு விவாதத்திற்கு வந்தது. இது ஒரு சிறந்த உதாரணம். மொரீஷியஸ் 1995 மரண தண்டனையை முற்றிலுமா ஒழிச்சு மனித குலத்திற்கு முக்கியத்துவம் தந்தது. இது பல நாடுகளிலிருந்து அதை வேறுபடுத்தி காட்டுகிறது. இங்குள்ள பொருளாதாரத்தின் முதுகெலும்பு கரும்பு சாகுபடி தான். இது சுழற்சி மற்றும் வேலை வாய்ப்பை வழங்குது. 90% சதுப்பு நிலங்கள் விவசாய நிலங்கள் ஆகும். இங்கு கரும்பு மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. இயற்கையும் இந்த நாட்டை வேறுபடுத்தி காட்டுகிறது. இங்கே நீங்கள் ஒரு தீவிற்குள் ஒரு தீவை காண்பீங்க. இது ஒரு நீர்வீழ்ச்சியை போலவே தெரிகிறது. இந்த உயரத்திலிருந்து பார்க்கும் காட்சி அற்புதமானது மற்றும் மறக்க முடியாதது. மொழியை பொறுத்தவரை ஆங்கிலம் இங்கு அதிகாரப்பூர்வ மொழியாகும். ஆனா பொதுமக்கள் இந்தி, பேஜ்புரி, கிரியோல் மற்றும் பிரெஞ்சு மொழிகளையும் பேசுறாங்க. இது இங்குள்ள கலாச்சார அடையாளத்தை காட்டுது. மொரீஷியஸ் ஆப்பிரிக்காவின் மினி இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அதிக மக்கள் தொகை இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்பதால தீபாவளி, ஹோலி போன்ற பண்டிகைகள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த தீவு ஆரம்பத்துல முற்றிலும் காலியாக இருந்துச்சு. இங்கு யாருமே இல்ல. டோடோ பறவை ஒரு காலத்துல காணப்பட்ட நிலம் இது. ஆனா மனித புறக்கணிப்பால அது என்றே அழிக்கப்பட்டுடுச்சு. மொரீஷியஸ் நாடு ஒரு பண்டைய எரிமலையால உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அதன் அனைத்து நெருப்பு மலைகளும் இப்போது குறைந்து விட்டன. அவை இந்த சிறிய நாட்டை பாதுகாப்பாகவும்
அழகாகவும் மர்மமாக வைத்திருக்கின்றன. மொரீஷிய உணவு வகைகள் இந்திய கிரியோல், சீன மற்றும் ஐரோப்பிய சுவைகளின் தனித்துவமான சுவையாகும். போர்ட் லூயிஸ்ல பேல் பூரி மிகவும் பிரபலமான தெரு உணவாகும். இந்த உணவு இந்திய பராத்தா மற்றும் சட்னியால் ஈர்க்கப்பட்டது. இது மெல்லிய ரொட்டி, மசாலா வேர்க்கடலை மற்றும் சட்னி நிரம்பிய ரொட்டி ஆகியவற்றால் உண்ணப்படுகிறது. இங்கு பிரியாணியை தவிர சமோசா மற்றும் வறுத்த நூடுல்ஸ்களும் இங்குள்ள மக்களும் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன. அதன் பிரதேசம் 2040 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல மட்டுமே பரவியுள்ளது. மேலும் பரப்பளவுல இந்த நாடு 180வது இடத்துல உள்ளது. மொரீஷியஸ் அதன் உயர் மனித மேம்பாட்டு குறியீட்டிற்கு பெயர் பெற்றது. HDIA என்பது ஒரு நாட்டில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரமாகும். தரங்கள், கல்வி, சுகாதாரம் மற்றும் வருவாயின் அளவீடு போன்றவற்றை குறிக்குது. மொரீஷியஸ் ஆப்பிரிக்காவின் முன்னணி நாடுகள்ல ஒன்றாகும். இதற்கு காரணம் அதன் வலுவான பொருளாதாரம் மற்றும் சமூக கொள்கைகள். அங்கு இருக்கிற அரசாங்கம் கல்வி மற்றும் சுகாதாரத்துல அதிக கவனம் செலுத்துறாங்க. மொரீஷியஸ்ல உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி கிடைக்கிறது. இதன் காரணமாக எழுத்தறிவு விகிதம் 90% மேலாக உள்ளது. பெண்களும் உயர்கல்வியில தீவிரமா பங்கேற்கிறாங்க. சுகாதார சேவைகளும் இலவசமா கொடுக்கப்படுது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களும் குழந்தை இருவருக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுது. சதுப்பு நிலங்களின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரமான போர்ட் லூயிஸ் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது மற்றும் நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் மையமாக இது செயல்படுது. போர்ட் லூயிஸ் மொரீஷியஸின் வடமேற்கு கடற்கரை அமைந்துள்ளது. இந்த நகரம் அதன் வளமான வரலாற்று மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மைக்கு நன்கு அறியப்பட்டது. 1715 பிரான்ஸ் மொரீஷியஸ் ஆக்கிரமித்தது. அதற்கு ஐல் டி பிரான்ஸ் என்று பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1735 பிரெஞ்சு ஆளுநர் மகேத்லா போர்ட்நைஸ் போர்ட் லூயிஸ் நிறுவனார். இது பிரான்சின் மன்னர் லூயிஸின் நினைவுல பெயரிடப்பட்டது. அந்த காலத்துல பிரெஞ்சு கப்பலுக்கு இந்த நகரம் இது ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையேயான முக்கியமான பாதையாக இருந்தது. 1810 பிரிட்டிஷ் ஆட்சி மொரீஷியஸை கைப்பற்றியது மற்றும் போர்ட் லூயிஸ் அதன் பொருளாதார மற்றும் கலாச்சார அடையாளத்தை வலுப்படுத்தியது. மொரீஷியஸ் 1968 சுதந்திரம் பெற்று அந்த நாட்டை மேலும் வலுப்படுத்தியது மற்றும் போர்ட் லூயிஸ் நாட்டின் தலைநகரமாகவும் இது மாறியது. தொடர்ந்து 1834 ஆண்டுல பிரிட்டிஷ் ஆட்சி இந்த நாட்டில் அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இதன் விளைவாகத்தான் கரும்பு வயல்கள்ல வேலை செய்யும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. இதை ஈடு செய்ய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிலிருந்து இந்த வேலைக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் அழைத்து வர முடிவு செஞ்சது. இந்தியாவில் பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு போன்ற இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள், அவர்கள பெரும்பாலானோர் ஏழை விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் இங்கு கொண்டு வரப்பட்டாங்க. அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை மற்றும் ஊதியம் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுச்சு. ஆனா நிச்சயமா அவர்கள் கடினமான சூழ்நிலையில வேலை செய்ய வேண்டியிருந்தது. முதல் கப்பலான அட்லாஸ் நவம்பர் 2, 1834 அன்று போர்ட் லூயிஸின் குடியேற்ற காட்டுல இந்திய தொழிலாளர்கள் கொண்டு வந்துச்சு. இந்த தொழிலாளர்கள் மொரீஷியஸ் பொருளாதாரத்தை குறிப்பா ஜவுளி தொழிலை வலுப்படுத்தினாங்க. மேலும் இங்குள்ள கலாச்சாரம் இந்திய வண்ணங்களால் வலுப்படுத்தப்பட்டுச்சு. இந்த இடம் அதன் இயற்கை அழகு மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்துக்கு பிரபலமானது. மொரீஷியஸின் தென்மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு பெரிய பாசால்ட் மலை இது 556 மீட்டர் உயரத்தில் கடலிலிருந்து திடீரென்று உயர்ந்து தெரிகிறது. இது உலக பாரம்பரிய தளத்திலும் சேர்க்கப்பட்டிருக்கு. இது அதன் செங்குத்தான மலைகளையும் பச்சை சரிவுகளையும் நீலக்கடலையும் இணைத்து ஒரு மாயாஜால காட்சியை உருவாக்குது. இந்த மலையின் வடிவம் ஒரு பெரிய சுவர் போன்றது. சூரிய அஸ்தமனத்தின் போது இது தங்க நிறத்தில் ஜொலிக்குது. இது ஒரு கடற்கரையாலும் பாறைகளாலும் சூழப்பட்ட ஒரு தடாகம் போல காணப்படுகிறது. இங்கிருந்து இந்திய பெருங்கடலின் கண்கவர் காட்சி ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் வகையில இதை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுகிறது. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த மலை ஓடிப்போன அடிமைகளுக்கு அடைக்கலமா செயல்பட்டுச்சு. பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆட்சியாளர்களிடமிருந்து தப்பிக்க அவர்கள் இங்குள்ள குகைகளிலும் காடுகளிலும் ஒளிந்து கொண்டாங்க. 1835 அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட போது ஒரு சோகமான நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. வீரர்கள் மீண்டும் தங்களை அடிமைப்படுத்தி வருகிறார்கள் என்று தவறாக நினைச்சு பல நண்பர்கள் இந்த மலையிலிருந்து குதிச்சாங்க. அதனாலதான் இந்த இடம் சுதந்திரம் மற்றும் இது போராட்டத்தின் அடையாளமாக மாறியது. இது முழு நாட்டிலும் தலைநகர் போர்ட் லூயிஸிலும் மிகவும் பிரபலமான அடையாளமாகும். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் ஒரு பகுதியாக மற்றும் மொரீஷியஸின் வரலாற்றுல ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சிருக்கு. 1834ஆம் ஆண்டுல முதல் இந்திய கூலிப்படை கப்பல் அட்லஸ் இங்கு தரையிறங்கிச்சு. 1834ஆம் ஆண்டுல முதல் இந்திய கூலிப்படை கப்பல் அட்லஸ் இங்குதான் தரையிறங்கிச்சு. அந்த நேரத்துல பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆயிரக்கணக்கான இந்திய தொழிலாளர்கள் கரும்பு வயல்கள்ல வேலை செய்ய இங்கு கொண்டு
கொண்டு வரப்பட்டாங்க. அப்ரவாசி காட் அந்த தொழிலாளர்களின் உழைப்பு மற்றும் போராட்டத்தின் கதையை சொல்லுது. இன்று இது ஒரு அருங்காட்சியகமாக செயல்படுகிறது. இது இந்திய புலம்பெயர்ந்தோரின் வாழ்க்கை, அவர்களின் பயணம் மற்றும் அவர்களின் பங்களிப்பை காட்டுது. இந்த அருங்காட்சியகம் மகாத்மா காந்தி அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் திறந்திருக்கும். தொழிலாளர்களின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய பழைய ஆவணங்களின் புகைப்படங்களும் மற்றும் பொருட்களை இங்க வைத்திருக்கிறாங்க. அப்ரவாசி காட் மொரீஷியஸுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய இடம்பெயர்வு வரலாற்றிற்கும் ஒரு முக்கிய அடையாளமாகும். இங்குள்ள அமைதியான சூழ்நிலையும் கடல் காட்சியும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. பிளாக் ரிவர் கோர்ஜ் தேசிய பூங்கா மொரீஷியஸின் மிகப்பெரிய மற்றும் மிக அழகான பூங்காவாகும். இயற்கை ஆர்வலர்களுக்கு இது ஒரு சொர்க்கமாகும். மொரீஷியஸின் தென்மேற்கு பகுதியில் 1746 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த பூங்கா பரவி இருக்கு. பசுமையான காடுகள், மலைகள் மற்றும் வீழ்ச்சிகள் அதன் அழகை அதிகரிக்கின்றன. அலெக்சாண்டரா நீர்வீழ்ச்சி மற்றும் கேமரன் நீர்வீழ்ச்சி இங்குள்ள முக்கிய இடங்கள் பிரபலமானது. பூங்காவின் மிக உயரமான இடமான பிளாக் ரிவர் சிகரம் 700க்கும் மேற்பட்ட தாவர இனங்களுக்கு தாயகமாகவும் உள்ளது. இங்கு 313 ரிவர்கள் மொரீஷியஸ்ல காணப்படுகின்றன. இங்கு சுற்றி பார்த்தா அரிய தாவரங்களை பார்க்க முடியும். மொரீஷியஸ் கஸ்டல் மற்றும் இளஞ்சிவப்பு புறா போன்ற பறவைகள் இங்கு அதிகமா இருக்கு. இவை வேறெங்கும் காணப்படுறதே கிடையாது. இந்த பூங்கா பறவைகள் வாழும் இடம், பல இன்டர்நேஷனல் நாடுகளால் முக்கியமான பறவை பகுதி என்று அறிவிக்கப்படுகிறது. இது கேமரல் 7 வண்ண பூங்கா. இந்த இடம் 7 வெவ்வேறு வண்ண மண்ணுக்கு பிரபலம். இந்த களிமண் சிவப்பு, பழுப்பு, ஊதா, நீலம், பச்சை மற்றும் மஞ்சள், ஆரஞ்சு வண்ணங்கள்ல ஒளிர்கிறது. இது எரிமலை பாறை தாதுக்களால் உருவாகிறது. இங்கு மண்ணை தொடுவது அல்லது இந்த மண்ணை எடுத்து செல்வது சட்டமாக தடை செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் இந்த கலர்ஃபுல்லான காட்சியை உயர்ந்த தளத்திலிருந்து பார்க்கிறாங்க. அருகில் உள்ள கேமரல் நீர்வீழ்ச்சி 83 மீட்டர் உயரத்தில் விழுகிறது. இது இப்பகுதியின் அழகை இரட்டிப்பு ஆக்குறது. கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் மொரீஷியஸின் ரம் இந்த பகுதியில் மிகவும் பிரபலம். இந்த ரம் இங்குள்ள வரலாற்று பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருக்கு. ஃபோர்ட் லூயிஸ் மார்க்கெட்டுகள்ல மற்றும் உணவகங்கள்ல தக்காளி மற்றும் மீன் சாண்ட்விச்கள் போன்ற உணவுகள் நீங்க முயற்சித்து பார்த்தா பிரமிச்சு போயிடுவீங்க. இந்த உணவுகள் மொரீஷியஸுடன் கலந்த கலாச்சார அடையாளத்தை காட்டுது. இங்குள்ள மக்கள் தங்கள் உணவை ஒரு திருவிழா போல கொண்டாடுறாங்க. இவ்வளவு அழகான வரலாறும் அற்புதமான கலாச்சாரமும் இருக்கும்போது சுற்றுலா பயணிகளின் பற்றாக்குறை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆண்டும் 12 முதல் 14 லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்த சிறிய தீவு நாட்டை சுற்றி பார்க்க வராங்க. அதே போல மொரீஷியஸ் ஒரு குட்டி தீவு தானே என்று நினைக்க தோணும். ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட அதிக நேரம் பிடிக்கும். ஆனா சாலை நிருபுறமும் பரவி கிடக்கும் பசுமையும் மலை அழகும் நம் பயண கலைப்பை காணாம போக செய்துவிடும். இதை தாண்டி இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.